ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 20 ஸ்லோகம் 11. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனி தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றார் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெருந்தெய்வம், காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக என் வளர்க்கும் தெய்வம், தெய்வ மகாதெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம், அதே தெய்வம். சிற்சக்தி வணக்கம் என்னும் தலைப்பில் வள்ளலார் ராமலிங்க அடிகள் வாயார போற்றுகின்றார் தெய்வத்தை. மேலே குறிப்பிட்ட அனைத்தும் ராமனுக்கும் பொருந்துமல்லவா? தந்தை தசரதனுக்கு தாயாகி வருத்தப்படாதீர்கள் என்று சொல்லாமல் சொல்லி கிளம்பினான். உங்களது வாக்கை காப்பாற்றுவேன் என்று காண்பித்தான். இப்பொழுது வனவாசம் குறித்து தெரிவிக்க தான் தாயிடம் செல்லுகின்றான். தாய்க்கு தந்தையாய் மாற கவலைப்படாதீர்கள், 14 வருடம் சட்டென்று கடந்துவிடும் என்று கூற, இப்படி ஒப்புவமை இல்லாத தெய்வம் என கூறலாம் அல்லவா? கவி தொடர்கிறார். பிரவிஷ்ய பிரதமம் கக்ஷ்யாம் த்விதீயாயாம் ததர்ஷ சக ராமன் அரண்மனையின் பிரதமாம் கக்ஷ்யாம் முதல் கட்டை கடந்தான். த்விதீயாயாம் ததர்ஷ இரண்டாம் கட்டில் அவன் பார்த்த காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது. பிராமணான் வேத சம்பன்னான் விருத்தான் ராஜ்ஞா அபிசத்கிருதான். வணங்க வேண்டிய தெய்வங்கள் அவர்கள். வேத சம்பன்னான் வேதம் முழுவதும் கற்றறிந்தவர்கள். அதன்படி நடப்பவர்களாகிய முதியோரை விருத்தான் பார்த்தான். தசரதனால் மிகுந்த வாத்சல்யத்தோடு நடத்தப்படுபவராயிற்றே அபிசத்கிருதான். ராமனின் மனம் மகிழ்ந்தது. தொடர்ந்து அரண்மனையின் உள்கட்டுக்குள் செல்லுகின்றான். குருஜி பட்டமாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.